ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. சாரி, ஒரு 2 நாள் வீடியோ வந்திருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்காது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி 2025 நடந்த குரூப் 4 இதிலேருந்து கேள்விகள் வந்திருக்கு. குரூப் 1 3 கேள்விகள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய உள்ளாட்சி சம்மந்தமான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். மொத்தமாகவே இதில் ஒரு 3-4 கொஸ்டின் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இப்போலாம் இதிலேருந்து தான் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. சரியா? அது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் த ரைட் மேட்சஸ் ஆஃப் கமிட்டிஸ் சேர்மன். இது வந்து பார்த்தீங்கன்னா சரியானவற்றை பொறுத்துக. இந்த பக்கம் வந்து குழுக்கள், அதோட தலைவர்கள். இது ஸ்கூல் புக்லேயே இருக்காது. பியூர் அண்ட் பியூர் வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் 1 கொஸ்டின். ஆனால் குரூப் 4 எடுத்து வச்சுருப்பாங்க. சரியா? பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பகுப்பாய் மற்றும் புள்ளியியல் குழு, பஞ்சாயத்து ராஜ் பயிற்சி குழு, நிர்வாக குழு. கிட்டத்தட்ட பஞ்சாயத்து ராஜ் சம்பந்தமாக ஆய்வுக்குழுக்கள் 12 ஆய்வுக்குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அமைச்சிருக்கு. இது மத்திய அரசு அமைச்சிச்சா மாநில அரசு அமைச்சிச்சா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வுக்குழுக்கள் 12 ஆய்வுக்குழுக்கள் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2025 நடந்த ஒரு தேர்வில் வந்து கேட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1-4. தேர்தல் குழு அப்படின்னா சந்தானம், நிர்வாக குழு அப்படின்னா ஈஸ்வரன். மற்ற இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த 12 குழுவுமே படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா குரூப் 4 கேட்டிருக்காங்கன்னா குரூப் 2 கேட்கலாம். ஏன்னா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி பற்றி கேட்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்டாக உள்ளேருந்து கேட்குறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 73வது சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம், எந்த வருஷம், உள்ளாட்சியில் நகர்பாலிகாவில் என்ன அட்டவணை, பஞ்சாயத்து ராஜில் என்ன அட்டவணை, பஞ்சாயத்து ராஜில் என்ன பகுதி, இதில் என்ன பகுதி, 73வது சட்ட திருத்தம். சரிங்களா? 92 வரும், 93 வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும். 73 அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ். இந்த பக்கம் 9வது அட்டவணை, அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 9வது பகுதி, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 11வது அட்டவணை. இதுவே 74 வந்து பார்த்தீங்கன்னா நகராட்சி, இந்த பக்கம் 9A, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 12வது அட்டவணை. ஈஸியாக இதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. குழுக்கள் தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கேள்வியில் நீங்கள் வந்து குரூப் 4 உட்காந்து பார்க்கும்போது பயங்கர டென்ஷன் ஆகி போச்சு. ஏன்னா குரூப் 1 இவ்வளோ கஷ்டமாக இல்லை. அதுக்கு முன்னாடி தான் குரூப் 1 நடந்திருக்கும். சரியா? அது பிரகாரம் தான் இந்த 12 குழுவுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ரொம்ப கஷ்டம். ஆனால் தயவுசெய்து எழுதி வச்சிங்க. இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் சொல்லலாம். சரியா? ஸோ பஞ்சாயத்து ராஜ் புள்ளியியல் தொடர்பான குழு கேள்வி வந்திருக்காங்க பாருங்க. புள்ளியியல் தொடர்பான குழு, புள்ளியியல் பகுப்பாய்வு புள்ளியியல் குழு கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எந்தெந்த குழு எந்தெந்த ஆண்டு, அது எதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. குழுவோட பேரை மட்டும் பார்த்துங்க. சரியா? 1966. இதில் எல்லாத்துலேயுமே முன்னாடி மேக்சிமம் பஞ்சாயத்துன்னு வந்துடும். அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் வரதை வச்சு தான் நம்ம ஷார்ட்கட் வைக்க முடியும். சரியா? இங்க பாருங்க, புள்ளியியல் தொடர்பான குழு VR ராவ். சரியா? புள்ளி அப்படின்னா நம்ம பள்ளின்னு நான் வச்சுங்க. சரியா? பள்ளியில் நம்ம எப்படி நிற்கணும்? லைனில் தான் நிற்கணும், ரோவாக தான் நிற்கணும். இங்கே பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டை வச்சு சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, வேறு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட வச்சுக்கலாம். சில பேருக்கு இதெல்லாம் ஷார்ட்கட்டு கிரியேட் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா இது ஒரு ஆர்டராகவே இருக்காது. 60, 61 2, 61 2, 62 1, 63 3, 65 2, 66, 72, 76. இந்த வருஷம் எப்படியாவது நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? அங்கே பாருங்க, 6 ராவு ரோ. சரியா? 60 ரா. புள்ளி, பள்ளியில் ஏதாவது வாங்கினா நம்ம எப்படி நிற்கணும்? ரோவாக தான் நிற்கணும். ராவுன்னு நான் வச்சுங்க. சரியா? அடுத்து 1961. இதுலேயும் பஞ்சாயத்து வந்து விட்டுருங்க. கூட்டுறவு நிறுவனத்தின் செயல் குழு, கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு, பஞ்சாயத்து மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. இப்போ இங்கே பாருங்க, செயற்குழு 2-3 இடத்துல வரும். சரியா? செயற்குழு எங்கேயாவது வருதா? இங்கே பாருங்க, 5 ஆண்டு செயற்குழு வருது. இதை விட்டுருங்க, இது கடைசியாக வருது. செயற்குழு ஒரே ஒரு இடத்துல தான் வருது. கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு 1961. சரியா? முதல்ல பள்ளி, ஸ்கூலுக்கு போகணும். கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு, பள்ளியில் கூட்டுறவா ஏதாவது செயற்குழு வச்சா அதை மிஸ் பண்ணக்கூடாது. சரியா? ST மிஸ்ரா 60 61. சரியா? பஞ்சாயத்து புள்ளியியல் தொடர்பான குழு, புள்ளினா பள்ளி, ரோ அல்லது ராவ் அப்படின்னு வச்சுங்க. அடுத்தது கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு, பஞ்சாயத்து கூட்டுறவு.
இங்க ஏதாவது செயற்குழு வச்சா அதை மிஸ் பண்ணக்கூடாது. எஸ்டி மிஸ்ரா, செயற்குழு மிஸ்ரா. சரியா? அடுத்து அதே 61 பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகம். இதுலயும் பஞ்சாயத்து ராஜ் வந்துடும். நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு. சோ நிர்வாகத்தின் மீது ஆய்வு பண்றாங்க. இங்க பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீது ஆய்வுக்குழு. இங்க கூட்டுறவுலாம் எதுவும் வரல. மேக்சிமம் எல்லாத்துலயும் பஞ்சாயத்து தான் வரும். இங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கூட்டுறவுன்னு வரும். கூட்டுறவு அப்படின்னு வந்தாலே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எதா இருந்தாலும் போய் வாங்கிக்கணும் அப்படின்னு நான் வச்சுக்க. மிஸ்ரா. அடுத்து நிர்வாகத்தின் மீது ஆய்வுக்குழு. ஒரு நிர்வாகத்தின் மீது ஆய்வு பண்ணும்போது ஈஸியா பண்ணக்கூடாது. ஈஸ்வரன். இப்படி ஈஸியா பண்ணக்கூடாது. நிர்வாகத்தின் மீது ஆய்வு பண்ணும்போது ஈஸியா பண்ணக்கூடாது. சரியா? அதான் ஈஸ்வரன் 61. சரியா? அடுத்து நியாய பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு. இதுல பாருங்க, நியாயம் அப்படிங்கிறது முன்னாடி வந்துடும். யாரு நியாயமா நடந்துக்கணும்? ஒரு நாட்டுல ராஜாங்கிறவர் நியாயமா நடந்துக்கணும். ராஜான்னு வந்தா நியாயம். நியாய பஞ்சாயத்தின் மீதான ஆய்வுக்குழு ராஜகோபால் 1962. இந்த வருஷம் இது மூணையும் வச்சு ஷார்ட்கட் சொல்ல முடியாது. அது கஷ்டம். சரியா? சில பேருக்கு வரலாம், இது வர்றது கஷ்டம். சரியா? இந்த வருஷத்தை மேக்சிமம் வருஷத்தை கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டா அது நம்மளோட துரதிர்ஷ்டம். ஏதாவது ஒரு இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா மிஸ் இஸ் 2 61. சரியா? நியாயம் அப்படின்னா 62. நியாயம் அநியாயம் 2 தானே இருக்குது. வேற ஏதாவது நடுவில் இருக்குதா? சமநிலைன்னு ஒண்ணு இல்லை. ஒன்று நியாயமா இருக்கணும், இல்லை அநியாயமா இருக்கணும். அப்பனா 62 ஞாபகம் வச்சுங்க. சரியா? நியாயம் யாரு நியாயமா நடந்துக்கணும்? ராஜா தான் நியாயமா நடந்துக்கணும். ராஜகோபால். சரியா? முதல்ல ஒரு 5 பார்த்துட்டு, முதல்ல ஒரு 6 பார்த்துட்டு மறுபடியும் ரிவிஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் 12ஐயும் பார்த்துட்டு ஒரு தடவை ரிவிஷன் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் மறுபடியும் வந்துருச்சு. இயக்கத்தில் கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. இங்க பாருங்க, கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. சரியா? இது ஆர் திவாகர். எப்படி நான் வச்சுக்கலாம்? சோ கிராம சபை நிலைக்கான, கிராம சபை நிலை அப்படின்னா கிராம சபை ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும். எல்லா மக்களையும் கொண்ட கிராம சபை ஊர்ல இருக்கணும். அப்ப அது மேல போய் நீங்க ஆய்வு பண்ணா எதுல போகணும்? நடந்து போனா எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. கார்ல தான் போகணும். அதான் திவாகார். இங்க கார் அப்படிங்கிறத கார் ஞாபகம் வச்சுங்க. திவாகார். சரியா? 63. இது 63, இது 63, இது 63. இது 3 63. சரியா? அங்க பாருங்க, கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபை ஒவ்வொரு கிராமத்திலையும் நிறுவப்பட்டிருக்கும். அப்ப அந்த கிராமத்துல எல்லா கிராம சபையும் போய் ஆய்வு பண்ணணும்னா கார்ல தான் போக முடியும். நடந்து போனா லேட் ஆகி போயிடும். சோ திவாகர். சரியா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் மீது கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு. கணக்கு மற்றும் தணிக்கை. எம் ராமகிருஷ்ணய்யா. கணக்கு மற்றும் தணிக்கை. இதுக்கு யார் சொல்லலாம்? எம்ஜி ராமகிருஷ்ணன், எம்ஜிஆர். சரியா? எம்ஜிஆர் கணக்கு மற்றும் தணிக்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. நான் வச்சுங்க. எம்ஜிஆர், எம் ராமகிருஷ்ணன். எம்ஜிஆரோட பேரு என்ன? எம்ஜி ராமச்சந்திரன். இது எம் ராமகிருஷ்ணன். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா வச்சுக்கலாம். ராமகிருஷ்ணய்யா பேர் வந்திருக்கா? ராமச்சந்திரன் தான் வந்திருக்கு. ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு. அப்ப அந்த ஷார்ட்கட் வேணாம். எம்ஜி ராமச்சந்திரன் அங்கேயே இருக்காரு. சரியா? அப்ப கணக்கு மற்றும் தணிக்கை போய் ஒரு ஆய்வுகளுக்கு பண்ணும்போது அங்க தப்பு பண்ணீங்க, அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா ஐயா ஐயான்னு கதறுவாங்க அப்படின்னு ஆக வச்சுங்க. சரியா? அங்க பாருங்க, கிராம சபை இயக்கத்துல நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபை அப்படின்னா எல்லா ஊர்லயும் இருக்கும். அது கார்ல போகணும். கணக்கு மற்றும் தணிக்கை யாராவது பண்ண போறாங்கன்னா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா ஐயா நான் பின்னாடியே சுத்துவாங்க. ஏன்னா அவனுக்கு நிறைய பணம் திருடி இருப்பானுங்க அப்படின்னு ஆக வச்சுங்க. ராமகிருஷ்ணய்யா. எம்ஜிஆர் வேணாம். ராமகிருஷ்ணய்யா. கணக்கு மற்றும் தணிக்கை பண்ண வராங்கனாவே அங்க இருக்கிற அந்த கிராம சபையில திருடுனவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கள ஐயா ஐயான்னு ரொம்ப ப்ளீஸ் பண்ணுவாங்க. லஞ்சம் கொடுக்கறதுக்கு, ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்கு, அவங்கள ஏதாவது பண்டிகை நம்ம பக்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. சரியா? அது தேவையில்லை. ஆமா, ஸ்ட்ரிக்டா தான் இருக்கணும். ராமகிருஷ்ணய்யா கணக்கு மற்றும் தணிக்கை குழு. அதே 63ல பஞ்சாயத்து ராஜ் நிதி ஆய்வுக்குழு. நிதி. சரியா? இங்க பாருங்க, நிதி தேர்தல் ரெண்டுமே ஒரே ஆள் தான். சந்தானம், கே சந்தானம்.
நிதி ஆய்வுக்குழு. சரி, உதயநிதி. சரியா, நம்மளோட எதிர்கட்சி தலைவர் உதயநிதி. உதயநிதி படத்துல யார் இருப்பா? சந்தானம் இருப்பார். ஸோ நிதி ஆய்வுக்குழு. இங்க பாருங்க, நிதி வேற எங்கேயுமே வராது, ஒரே ஒரு இடத்துல தான் வரும். அப்ப நிதின்னு வந்தா சந்தானம், நிதி ஆய்வுக்குழுனா சந்தானம். தேர்தல். தேர்தலுக்கும் உதயநிதி என்ன பண்ணாரு? சந்தானத்தை யூஸ் பண்ணாரு அப்படின்னு நான் வச்சுங்க. தேர்தலுக்கும் சந்தானத்தை யூஸ் பண்ணாரு. நிதி, தேர்தல். சரியா, சந்தானம். சரியா, அப்படி இல்லைன்னா தேர்தல் நடக்கும்போது சந்தானம் வச்சுட்டு போகணும், அது வேணாம். ரெண்டுக்கும் சந்தானம் தான். பஞ்சாயத்து ராஜ் நிதி ஆய்வுக்குழு. நிதினா உதயநிதி, சந்தானம் படத்துல உதயநிதி, கண்டிப்பா உதயநிதி படத்துல சந்தானம் இருந்தால் தான் படம் ஓடும். அடுத்து தேர்தல். அதே மாதிரி உதயநிதி என்ன பண்றாரு? தேர்தலுக்கு போகும்போது சந்தானத்தை பிரச்சாரத்துக்கு கூட்டு போறாரு, வேற வழி இல்லை, ஷார்ட்கட்டு. இது வரைக்கும் இருந்ததை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, முதல்ல புள்ளியியல் தொடர்பான குழு 1960. புள்ளி எல்லாமே 60 தான் வரும். 60 ஒரு புள்ளி வச்சா 0 மாதிரி. சரியா, புள்ளி வைக்கணும்னா அடுத்து 0 தானே வரும், புள்ளி வச்சு 0 பண்ணிக்கலாம். சரியா, அப்ப புள்ளினா 1960. புள்ளினா என்ன பண்ணும்? பள்ளி. பள்ளியில என்ன இருக்கும்? ரா இருக்கும். ரோவா நிக்கணும், ரா அல்லது ரோ. சரியா, அடுத்து கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. கூட்டுறவு நிறுவனத்தோட செயற்குழு வந்துச்சுனாவே நம்ம அதை மிஸ் பண்ணக்கூடாது, போய் கலந்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். எஸ்டி மிஸ்ரா. அடுத்து நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீது ஆய்வுக்குழு. ஆய்வு பண்ணும்போது ஈஸியா பண்ணக்கூடாது, முதல்ல செயற்குழுவை மிஸ் பண்ணக்கூடாது. பஞ்சாயத்து ராஜ் நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு அப்படின்னா ஈஸியா இருக்கக்கூடாது. 61, ரெண்டுமே 61. சரிமா, ரெண்டுமே தலையாய கடமை. முதல்ல மிஸ் பண்ணக்கூடாது, அடுத்து ஈஸியா பண்ணக்கூடாது, தலையாய கடமை. அதான் 1. பஞ்சாயத்து ராஜ் மற்றும் கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழுவில் நாம மிஸ் பண்ணக்கூடாது. நிர்வாகத்தின் மீது ஆய்வுக்குழு. நிர்வாகத்தில் ஆய்வு பண்றோம்னா ஈஸியா பண்ணக்கூடாது, ரெண்டுமே தலையாய கடமை. 1961. அதான் 62ல ஒன்னே ஒண்ணு நியாயம். நியாயம்னாவே யாரு? ராஜா நியாயமா இருக்கணும், இது ஈஸி. ராஜகோபால். இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் நான் படம் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஒரு முக்கியமான பெக்கிலியர் வேர்டு தான். புள்ளி, நிர்வாகத்தின் செயற்குழு, நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு, பஞ்சாயத்து மீதான ஆய்வுக்குழு. ஆய்வு எப்படி இருக்கணும்? நியாய பஞ்சாயத்து. இங்கதான் நியாயம்ங்கிறது முன்னாடி வரும். இங்க பாருங்க, ரெண்டுலயுமே பாருங்க மீதான ஆய்வுக்குழு, மீதான ஆய்வுக்குழுன்னு வருது. அப்ப இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம். இதுல நியாயம்னு வந்துச்சு. யாரு நியாயமா நடந்தது? ராஜா நியாயமா நடந்தணும். 1962. ஒன்னே ஒன்று மட்டும் தான் வரும். சரியா, அடுத்து கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபைனா எல்லா ஊர்லயும் இருக்கும், அதான் 243A. அப்ப அந்த 243Aல எல்லாத்தையும் நீங்க போய் ஆய்வு பண்ணணும்னா நடந்து போக முடியாது, கார். திவாகர். அப்ப 1, 2, 3, 4, 5 பார்த்தாச்சு. அடுத்து கணக்கு மற்றும் தணிக்கை. கணக்கு தணிக்கை வந்தா அங்க இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஐயா ஐயான்னு எல்லாரும் கெஞ்சுவாங்க வந்தவங்கிட்ட. நாளைக்கு நீங்க ஒரு அரசு அதிகாரியா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா போவீங்க. போகும்போது நீங்க ஏதாவது ஒரு பஞ்சாயத்து இதுல ஏதாவது ஒரு போகும்போது உங்கள்கிட்ட ஐயா ஐயானா யாருக்கும் அது மசிஞ்சு போகக்கூடாது. கிருஷ்ண ஐயா. சரியா, அப்படி இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் ஈஸி. கணக்கு. நம்மளுக்கு கணக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? கிருஷ்ணன் சார் தான் சொல்லிக் கொடுப்பாரு. கிருஷ்ணய்யா இருந்தாதான் நமக்கு கணக்கு ஈஸியா வரும் அப்படின்னு ஆவச்சுங்க. கணக்கு மற்றும் தணிக்கை. ஆனா இங்க 2-3 இடத்துல வருது. இங்க பாருங்க, இங்கேயும் பாருங்க, தணிக்கைக்கான ஆய்வுக்குழுன்னு ஒண்ணு வருது, தணிக்கை மீதான ஆய்வுக்குழுன்னு ஒண்ணு வருது. சரிவா? ஆனா உங்களுக்கு பாருங்க, கிருஷ்ணனை இன்னொரு பேர் என்ன? கண்ணான்னு கூப்பிடுவோம். இங்க பாருங்க, கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழு கிருஷ்ணய்யா, கணக்கு மற்றும் தணிக்கைக்கான குழு கண்ணா. இங்க வருதா? வரல, பாத்துக்கலாம். சரியா? அப்ப நிதி ஆய்வுக்குழு. நிதினா உதயநிதி. உதயநிதி படத்துல யார் இருப்பாரு? சந்தானம் இருப்பாரு. அவரு தேர்தலுக்கு போகும்போது சந்தானம் தொட மாட்டார், கூடவே கூட்டு போவாரு, எங்க போனாலும் கூட்டு போவாரு. சோ நிதி, தேர்தல். உதயநிதி, தேர்தல் ரெண்டுமே கே சந்தானம். 63, 65. சரியா? தேர்தல்னா எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்ப 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போகும்போது உதயநிதி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது சந்தானத்தை கூட்டு போவாரு. ஈஸியா இருக்கா? நீங்க இதை வச்சுட்டு ஒரு தடவை பாஸ் பண்ணிட்டு இந்த ஷார்ட்கட்டை வச்சு சொல்லி பாருங்க, நம்ம மேல இருக்கிற கேள்விக்கும் பார்க்கலாம். சரியா? அவ்வளவுதான், இன்னும் கம்மியா தான் இருக்கு. அங்க பாருங்க, பஞ்சாயத்து அமைப்புகளின் கணக்கு மற்றும் தணிக்கை மீதான ஆய்வுக்குழுனா யாரு? கிருஷ்ணய்யா. தணிக்கைக்கான ஆய்வுக்குழுனா கண்ணா. கிருஷ்ணா,
கண்ணா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? 65. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தணிக்கைக்கான ஆய்வுக்குழு பண்ணுவாங்க. சரியா? அடுத்து பயிற்சி மையம் தொடர்பான குழு. பயிற்சி மையம் ராமச்சந்திரன். பயிற்சி மையம் யூஸ்வலா பயிற்சி மையம் எப்ப இருக்கும்? நைட்டுக்கு முன்னாடி தான் இருக்கும். சில பயிற்சி மையங்கள் பஞ்சாயத்து ராஜ்ல மட்டும் நைட்டு தான் வைப்பாங்க அப்படின்னு ஆகும். நைட்டில் யார் வருவார்? சந்திரன் வருவார். அல்லதுன்னா எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்? எல்லாத்துலேயும் பயிற்சி பெற்றவர். அப்படி ஈஸியாக இருக்கும். இது எம்ஜிஆர் வச்சுக்கலாம், ஏன்னா எம்ஜி ராமச்சந்திரன் தானே. சரியா? எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா வால் பயிற்சி, குதிரை பயிற்சி, சண்டை பயிற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் டூப் போடாமல் பண்ணுவார். எல்லாத்துலேயும் பயிற்சி பெற்றிருப்பார். அப்போ பயிற்சி மையம், அமைப்பின் பயிற்சி மையம் தொடர்பான குழுனா எம்ஜி ராமச்சந்திரன், ராமச்சந்திரன், எம்ஜிஆர். சரியா? அடுத்து பாருங்க, சமூக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து தொடர்பாக அமைக்கப்பட்ட 5 ஆண்டு செயற்குழு. 5 வருஷம் செயற்குழு ராமகிருஷ்ணய்யா. சரியா? 5 ஆண்டு செயற்கைக்குழு ராமகிருஷ்ணய்யா. இதுக்கு எப்படி வைக்கிறது? சமூக மேம்பாடு நம்ம படிச்சு பாஸ் பண்ணா நம்மளுக்கு தான் மேம்பாடு வரும். அப்ப கிருஷ்ணன் சார் தான் நமக்கு ஒரே வழி, ராமகிருஷ்ணய்யா. சரியா? அடுத்து பஞ்சாயத்து ராஜ் மற்றும் இங்கேயும் சமூக மேம்பாடு வருதா? இங்கேயும் சமூக மேம்பாடு வருது, இங்கேயும் சமூக மேம்பாடு வருது. அப்ப 5 ஆண்டு செயற்கைக்குழு மட்டும் எடுத்துக்குவோம். 5 ஆண்டு செயற்கைக்குழு ராமகிருஷ்ணய்யா. 5 வருஷம் செயற்குழுவில் என்ன பண்ணீங்க அப்படின்னு நம்ம கேள்வி வந்துச்சுன்னா, ஏன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே கேள்வி வந்துச்சுன்னா நம்மகிட்ட ஐயா ஐயா இதை பண்ண ஐயா அதை பண்ணையான்னு சொல்லுவாங்கன்னு நான் வச்சுங்க. அடுத்து சமூக மேம்பாட்டுக்கான குழு, இதுதான் கடைசி, தயா சௌபி. சமூக மேம்பாடுனா எப்பயுமே தயாரா இருக்கணும் அப்படின்னு நான் வச்சுங்க. தயார். இது கொஞ்சம் கஷ்டம் தான். இது வரைக்கும் இருந்தது ஈஸியாக இருந்துச்சு, கடைசி 2 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை, பார்த்துங்க. இன்னொரு தடவை பார்த்துடலாம், நான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, இதை வச்சு நம்ம மேலே இருக்கிற கேள்வி வச்சு நம்மளுக்கு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். தேர்தல் குழு. தேர்தல்னா யாரு? உதயநிதி இருக்கா? இல்லை. அப்போ சரி, சந்தானம். நிதி தேர்தல் ரெண்டுமே சந்தானம், அப்போ கரெக்டு. புள்ளியியல் பகுப்பாய்வு குழு. புள்ளியல்னா யாரு? புள்ளினா ராவு வருதா? இல்லை, அப்போ இது தப்பு. அடுத்து பயிற்சினா எம்ஜி ராமச்சந்திரன் வராரா? இல்லை, அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? நிர்வாகம், நியாயமான பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு ஈஸ்வரன். இங்க பாருங்க, நிர்வாகம் மீதான ஆய்வுக்குழு. ஈஸியா நிர்வாகம் இருக்கக்கூடாது, ஈஸி நிர்வாகம் ஈஸி. பாருங்க, முடிஞ்சிச்சு பாருங்க. சரியா? இப்ப நம்ம இதை மட்டும் பெருசு பண்ணி அப்படியும் வருதா? சரி, நம்ம இதுக்கான ஷார்ட்கட்டு நான் சொல்றேன், நீங்களும் யோசிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் வச்சு சொல்லு பாருங்க, ஈஸியா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. புள்ளி 0. புள்ளினா யார் வருவாங்க? ரோல நிக்கணும். பள்ளி ஜி.வி.ஆர். ராவ். கூட்டுறவு நிறுவனத்தின் செயற்குழு. கூட்டுறவு நிறுவனத்தோட செயற்குழு நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, மிஸ்ரா. நிர்வாகத்தின் மீதான ஆய்வுக்குழு ஈஸியா இருக்கக்கூடாது, ஈஸ்வரன். 61. 2 தலையாய கடமை 61. நியாயம் ராஜகோபால் 62. முடிஞ்சு போச்சா? அடுத்து கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு. கிராம சபை நிலைக்கான ஆய்வுக்குழு, கிராம சபைன்னு கூட கொடுக்கலாம், கிராம சபை ஆய்வுக்குழுன்னு கொடுக்கலாம். கிராம சபைனா எல்லா கிராமத்திலும் இருக்கும். அப்ப எல்லா கிராமத்திலையும் போனா நடந்து போனா டைம் ஆகி போயிடும். சோ திவாகர். கணக்கு மற்றும் தணிக்கை. கணக்கு மற்றும் தணிக்கைனா நம்ம யாரு கூட இருப்பாரு? கிருஷ்ணன் தான் கூட இருப்பாரு, கிருஷ்ணன் சார் தான் கூட இருப்பாரு, கிருஷ்ணய்யா தான் கூட இருப்பாரு. 63. வருஷத்தை நீங்க எப்படியா நான் வச்சுங்க, வேற வழி இல்லை. ஏன்னா அடுத்த தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கொடுத்துட்டு கால வரிசைப்படுத்துன்னு கூட கேட்டு வைப்பாங்க. சரியா? புள்ளி இல்லைன்னா இவங்களை வச்சே நீங்க காலத்தை வருஷப்படுத்திக்கலாம். சரியா? அடுத்து 63 கணக்கு மற்றும் தணிக்கைக்குழு ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இன்னொரு 63 நிதி. நிதினா உதயநிதி யார் கூட இருப்பா? சந்தானம் இருப்பார். உதயநிதி தேர்தலுக்கு போகும்போது சந்தானம் இருப்பார். 63 தேர்தல் எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். 65. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரியா? கணக்கு மற்றும் தணிக்கைக்கான ஆய்வுக்குழு. கணக்குனாவே நம்மளுக்கு ஒன்று கிருஷ்ணா கண்ணா கூப்பிட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. வந்துருச்சா? அடுத்து பயிற்சி மையம். யார் பயிற்சி பெற்றவர்? எம்ஜிஆர் ராமச்சந்திரன், எல்லாத்திலையும் பயிற்சி பெற்றவர். 5 ஆண்டுக்கு ஒரு தடவை போய் ஆய்வு பண்ணும்போது நம்மள ஐயா ஐயான்னு கூப்பிடுவாங்க. 72 ராமகிருஷ்ணய்யா.
சரியா? அடுத்து 76 சமூக மேம்பாட்டுக்கான குழு அப்படின்னா தயா சௌப்பி. இதுவே 20 நிமிஷம் போயிடுச்சு. தயவு செய்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்தோ, சாரி பிரிண்ட் அவுட் இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படித்து எழுதி பாருங்க. சரியா? புள்ளினா இங்கே பாருங்க, புள்ளினா 60 ஈஸி. நிர்வாகத்தோட செயற்குழுவிலையும் மீதான ஆய்வுலையும் தலையாய கடமை 1. சரியா? ராஜா கோபால 2 பேர் இருக்குது 1962. சரியா? அடுத்து 3 இருக்கு. கிராம சபை ஆய்வுக்குழு, கணக்கு தணிக்கை ஆய்வுக்குழு 63. தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருத்தர் 5. சரியா? தணிக்கைக்கான ஆய்வுக்குழு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வரும்னு ஞாபகம் வச்சுங்க. பயிற்சி மையம் 6 MG6. எப்படி ஈஸியா இருக்கா? MG6 ராமச்சந்திரன். 72 செயற்குழு ராமகிருஷ்ண ஐயா 5 ஆண்டுக்கு ஒரு தடவை 1972 ஞாபகம் வச்சுங்க. அது எப்படியா ஞாபகம் வச்சுங்க, வேற வழி இல்லை. இங்கேயும் ஒரு 6 வருதா? 7 6 7 நேரமும் 24/7 தயாரா இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 7 வரணும். சரியா? ஸோ ரொம்ப முக்கியம். இன்னொரு தடவை பாருங்களேன், இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். தேர்தல்லாம் யாரு? சந்தானம் உதயநிதி இருக்காரு. பகுப்பாய்வு புள்ளி ராவு இல்லை, தப்பு, இப்படி வரணும். பயிற்சினா ராமச்சந்திரன். பஞ்சாயத்து ராஜ் நிர்வாக குழு மீது ஈஸியாக எடுத்துக்கூடாது. இங்கே பாருங்க, இதுலேயே வருஷம் போட முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம வருஷம் போட்டு ஒரு தடவை செக் பண்ணலாம். சரியா? தேர்தல் எத்தனை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். அப்போ 1965. புள்ளி தான் ஃபர்ஸ்ட். அப்போ 1961. பயிற்சி ராமச்சந்திரன் MG6 1966. நிர்வாக குழு, நிர்வாகத்து மீது ஈஸியா இருக்கக்கூடாது. அதே மாதிரி நிறுவனத்தின் செயற்குழு மீட்டதை மிஸ் பண்ணக்கூடாது. 2மே 1962. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு பாருங்க. சிலது நான் வச்சுட்டாங்க, சிலது வச்சுக்கலாம். சரியா? இதுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், தயவுசெய்து யூஸ் பண்ணிங்க. சரியா? அடுத்தது இதெல்லாம் கேட்டாங்க பாருங்க. ஊராட்சி நிலைகளின் நிதி நிலைமைகளை சீராய்வு செய்யும் அதிகாரம் அரசியல் சாசன விதி 243. அதாவது நம்மளுக்கு 243 243 ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ். அதுக்கப்புறம் 243 P-லேருந்து 243 ZG வரைக்கும் நகராட்சி. இது ஒவ்வொன்றுக்கும் ABCD இதுக்கு முன்னாடி வர ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கு. அப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஷார்ட்கட் வச்சாகணும். அப்போதான் இது மாதிரி கேட்டால் இது பண்ணும். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லையும் பார்த்தலாம். ஃபைனான்சியல் பொசிஷன் ஆஃப் பஞ்சாயத்து ரிவியூடு அண்டர் ஆர்டிகல் 248. அப்போ B என்ன, E என்ன, C என்ன எல்லாமே தெரியணும். சரியா? இதுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட்கட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கேன். 2 நாள் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். சரியா? அடுத்து பாருங்க, அதே மாதிரி இன்னொரு கேள்வி. 2மே அடுத்தடுத்து கேட்டாங்க குரூப் 1ல். அடுத்தடுத்து கேள்வி இதை வச்சு கூட்டுறவு சங்கங்களுக்கான இந்த அரசமைப்பின் கீழ் அரசமைப்பு தகுதி ZH to ZG. இங்க பாருங்க, ZC வரைக்கும் நகராட்சியா? அப்ப ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? Hல இருந்து T வரைக்கும் கூட்டுறவு. இந்த H to D வரைக்கும் H IJK Hக்கு அப்புறம் வர எல்லாத்துலேயுமே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இது இருக்கு. சரியா? நம்ம ஏதாவது முதல்ல 2 மட்டும் தெரிஞ்சுக்கலாம். கூட்டுறவு நிறுவனம் அவ்வளவு முக்கியம் இல்லை, அது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை, கேட்டால் நம்மளோட துரதிர்ஷ்டம். சரியா? ஸோ இது 2க்குமே இதே மாதிரி. இது இங்கே பாருங்க, இதுவும் குரூப் 2ல் கேட்ட கேள்வி. குரூப் 1 இதுவும் குரூப் 1, இதுவும் குரூப் 1, இதுவும் குரூப் 1. இது எல்லாமே 2025 குரூப் 1. இங்க பாருங்க, தணிக்கை மற்றும் பஞ்சாயத்து விதி, இடஒதுக்கீடு தொடர்பான பஞ்சாயத்து விதி, பஞ்சாயத்து தேர்தல் விதி, கிராம சபை விதி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 4 1. இங்கிலீஷ்லையும் பார்த்தலாமா? ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, ரிசர்வேஷன் ஆஃப் சீட், எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து, கிராம சபா. அப்போ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதையும் கேட்குறாங்க. இங்கே பாருங்க, ஆய்வுக்குழுவை பற்றி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. அப்போ இதையும் கேட்பாங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்வி கன்ஃபார்ம் வரும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வருங்க. பாருங்கள், 2025 குரூப் 1, இதுவும் குரூப் 1, இது குரூப் 4.
இந்த 3. அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வுக்குழு பற்றி பார்த்தாச்சு. அப்போ அந்த விதியை பார்க்கணும்ல, அதுதான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு தடவை பார்த்துடலாம். சரியா? முதல்ல ஈஸியானது ஞாபகம் வச்சுங்க. இங்கே பாருங்க, 73 சரியா, 74 பகுதி 9, இது 9A, இது 11வது அட்டவணை, இது 12வது அட்டவணை. அவ்வளோதான், 3 ஞாபகம் வச்சுங்க. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 243 243 ஓ வரைக்கும். இது 243 ஓக்கு அப்புறம் என்ன வரும், பியிலேருந்து 243 ZG வரைக்கும், ஜி வரைக்கும், ZG அது வரைக்கும். இது பஞ்சாயத்து, இது நகராட்சி, இது பஞ்சாயத்து ராஜ், இது நகர்பாலிகா, எல்லாமே 92. அதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 73 9 11 243 240 ஓ பஞ்சாயத்து ராஜ். 74 9A பகுதி 12வது அட்டவணை, 243 பியிலிருந்து 243 Z வரைக்கும் நகராட்சி அல்லது நகர்பாலிகா, எப்படி வேண்டாலும் கொடுப்பாங்க. சரியா? இது ஞாபகம் இருக்கா? இதுதான் சொன்னேன். முதல்ல 243 அதான் ஸ்டார்டிங். 243 ஏக்கு முன்னாடி 243 இருக்கும். அது என்னன்னா இலக்கணம், வரையறை, டெஃபினிஷன். பஞ்சாயத்து ராஜ்னா என்ன, கிராம சபைனா என்ன, மக்கள் தொகைனா என்ன, அந்த வார்த்தைக்கான விளக்கங்களை கொடுக்கறதா 243. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 243A. எல்லாம் ஒரு தடவை கேளுங்க, நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். சரியா? 243ஏனா கிராம சபை. பாருங்க, அதுதான் இங்கே கேட்டான். கிராம சபை விதி 243A. கிராம அளவில் வாக்காளர்களை கொண்ட கிராம சபை அமைப்பை பற்றி குறிப்பிடுது. இதுவே ஊராட்சியின் அடிப்படை. ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, கிராம சபை. அதான் 243A கிராம சபைக்கான விதி. அடுத்து பி 243B ஊராட்சிகளின் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து. கிராம பஞ்சாயத்துனா, இடைநிலை பஞ்சாயத்துனா, மாவட்ட பஞ்சாயத்துனா 3 அடுக்கு பஞ்சாயத்து முறையை உருவாக்குகிறது. ஊராட்சியோட அமைப்பு மக்கள் தொகையின் அடிப்படையில் 20 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலத்துக்கு இடைநிலை பஞ்சாயத்து இருக்காது. ஆனால் 20 லட்சத்துக்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட எந்த மாநிலமே இந்தியாவில் இல்லை, எல்லாம் கோடி கணக்கு, ஆம்பளே 8 கோடி. கோவாவில் கம்மியாக இருக்குமா? கோவாவெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். கோவா, சண்டிகர் இந்த மாதிரி சிலர்லாம் கம்மியாக இருக்கும். ஆனால் 20 லட்சத்துக்கும் கம்மியான்னு எனக்கு தெரியல. சரியா? அப்போ பி தான் ஊராட்சிகளின் அமைப்பு, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பஞ்சாயத்து. கேட்டிருக்கானா? பி இல்லை. சரியா? அமைப்பு, ஊராட்சிகளின் அமைப்பு. அடுத்து சி ஊராட்சி அமைப்புகளின் கட்டமைப்பு, கம்போசிஷன். பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டமைப்பு. உறுப்பினர்கள் நான் வச்சுக்கோங்க. ஊராட்சிகளின் கட்டமைப்புனா ஊராட்சிக்குள்ள யார் யார் இருப்பாரு? வார்டு கவுன்சிலர் இருப்பாரு, ஊராட்சி ஒன்றிய தலைவர் இருப்பாரு, மேயர் இருப்பாரு, பஞ்சாயத்து தலைவர் இருப்பாரு. அப்ப அந்த தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும்? தேர்தல் இல்லை, அவங்களோட கட்டமைப்பு. சரியா? அடுத்து 243D இடஒதுக்கீடு, ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ். இடஒதுக்கீடுனா யாரு? எஸ்சி எஸ்டி மக்கள் தொகை அடிப்படையில். பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 33. ஆனால் தமிழ்நாட்டில் 2016 50% பெண்களுக்கு. 2025 ஒரு விதி கொண்டு வந்தாங்க. இதுல மாற்றுத்திறனாளிகள் 1% இருக்கணும்னு. 2025 முன்னாடி இருந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்துச்சு. இடஒதுக்கீடுல மாற்றுத்திறனாளிகளுக்கு வரணும் அப்படின்னு. சரியா? அப்ப இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா டி. அடுத்து இ ஊராட்சிகளின் பதவிக்காலம். ஊராட்சிகளோட பதவிக்காலம் 5 ஆண்டு. ஊராட்சியோட பதவிக்காலம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வச்சு இதை பண்ணியே ஆகணும். அப்படிங்கிறது தான் இதோட டியூரேஷன், பதவிக்காலம் இ. அடுத்து எஃப்னா தகுதியின்மை, டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஷிப். ஊராட்சி உறுப்பினர் ஆவதற்கான தகுதி. ஊராட்சி உறுப்பினர் ஆவதற்கான தகுதி. ஊராட்சி உறுப்பினர்னா என்னது? நீங்க கவுன்சிலர் ஆகணும்னா அதுக்கு மினிமம் உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 21 வயசு இருக்கணும். ஓட்டு போடுறதுக்கு 18 வயசு. ஊராட்சி உறுப்பினர் கவுன்சிலர்னா மினிமம் 21. எம்எல்ஏ நாடாளுமன்றம் மக்களவைனா 25. அப்ப பேசிக்கா நீங்க கவுன்சிலர் எலெக்ஷன் நிக்கிறதுக்கு 21 வயசு இருந்தா போதும். தகுதி இன்மைகள் 21 வயசு இருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கான என்னென்ன தகுதிகள் வேணும் அது எல்லாமே இருக்கணும். ஆனா வயசு மட்டும்தான் வேறுபடும்.
ஸோ அந்த தகுதி இன்மைகள், தகுதியை பற்றி சொல்ல, தகுதி இன்மைகள் என்னென்ன வகையில் அவங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து ஜி, ஊராட்சிகளின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள், பவர்ஸ், அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. 11வது அட்டவணையில் ஊராட்சிக்கு 29 பாடங்கள் இல்லை, பணிகள் தொடர்பாக ஊராட்சிகள் திட்டமிட்ட செயல்பட தேவையான, இங்க பாருங்க, ஊராட்சினா 29, நகராட்சினா 18 பணிகள். அது எதுல கொடுத்துருக்காங்க? ஜியில கொடுத்துருக்காங்க. இதுல கேள்வி எப்படி வேண்டாலும் வரும். 29 பணிகள் தொடர்பான சரத்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 243 ஜி, பணிகள், அதிகாரங்கள், பொறுப்புகள். சரியா? அடுத்து 243 ஹச், வரி விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதி, பவர்ஸ் ஆர் இம்போஸ் டாக்ஸ் அண்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் பஞ்சாயத்து. பஞ்சாயத்து முறையில வரி விதிக்கக்கூடிய இது கிராம ஊராட்சி தான் இருக்கு. ஸோ பஞ்சாயத்துகள் சொந்தமாக வரி விதிக்கவும் கட்டணம் வசூலிக்கவும் மாநில தொகுப்பு நிதியிலிருந்து மாநிலம் பெற, மூணுமே இருக்கு. வரி விதிக்கலாம், கட்டணம் வசூலிக்கலாம், மானியம் பெறலாம். தொகுப்பு நிதியிலிருந்து மானியம் பெறதுக்கு எல்லாமே சொல்றது என்னது? ஜி, பெறக்கூடிய வழிகள். சரியா? அடுத்து மாநில நிதி ஆணையம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஐ 243 ஐ, மாநில நிதி ஆணையம். ஊராட்சிகளோட நிதி ஆணையம் ஆய்வு செய்ய 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாநில ஆளுநரால் நிதி ஆணையம் அமைக்கப்படும். அதுதான் ஐ, மாநில நிதி ஆணையம். நான் வச்சுங்க, எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. யாரால? ஆளுநரால. அடுத்து ஜே, கணக்கு தணிக்கை, ஆடிட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் பஞ்சாயத்து, ஊராட்சிகளின் வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்யும் முறை. அது என்னது? 243 ஜே, கணக்கு தணிக்கை. அடுத்து கே, மாநில தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் ஆஃப் பஞ்சாயத்து. கேனா மாநில தேர்தல் ஆணையம், பஞ்சாயத்து தேர்தல்களை நியாயமாக நடத்த, உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். ஸோ அந்த மாநில தேர்தல் ஆணையம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் அமைக்கணும். நம்மளோட தேர்தல் ஆணையம் 1994 தான் அமைச்சாங்க. அதுவும் இந்த ஊராட்சி எலெக்ஷன் வரும்போது அமைச்சாங்க. ஸோ மாநில தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஆளுநர். ஆனால் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியாது, குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். சரியா? ஸோ அந்த கே அப்படிங்கிறது மாநில தேர்தல் ஆணையம். மாநில நிதி ஆணையம்னா ஐஏ, கேனா தேர்தல் ஆணையம், எல்னா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்துதல், அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் யூனியன் பிரதேசங்களுக்கும் எவ்வாறு பொருந்தும் என்பதை குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிப்பார். இப்போ அந்த வடகிழக்கு மாகாணங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலது இது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா அங்கெல்லாம் கம்மி, ஏரியா கம்மி. அப்போ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். அதான் அடுத்து வருது பாருங்க, எம். சில பகுதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஏன்னா அங்கே பழங்குடியின மக்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. எம்னா சில பகுதிகளுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. அடுத்து என்ன? ஏற்கனவே அமலில் உள்ள சட்டங்களை தொடருதல், கண்டினியூஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் லா அண்ட் பஞ்சாயத்து. 73வது சட்டம் வர்றதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ராஜ் அமைப்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த சட்டங்களை ஒரு ஆண்டு வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். இது முன்னாடி வந்தது, இப்போ இது யூஸ் ஆகாது. ஆனாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன? ஏற்கனவே அமலில் உள்ள சட்டங்கள் தொடருதல். அடுத்து ஓ, கடைசி, நீதிமன்ற தலையீட்டுக்கு தடை, பார் டு இன்டர்ஃபரன்ஸ் பை கோர்ட் ஆஃப் எலக்ட்ரல் மேட்டர்ஸ், தொகுதி மறிவரை, இடஒதுக்கீடு, இந்த மாதிரியான உள்ளாட்சி தேர்தலில் விவரங்கள்ல நீதிமன்றம் தலையிடக்கூடாது. இல்லைன்னா தேர்தலில் நடக்காது, போய் ஸ்டே வாங்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ இருக்கு. இது எல்லாமே கேள்வியில் ஒரு 2 கேள்வி வந்திருக்கு. குரூப் 1ல் 2 கேள்வி வந்திருக்கு, குரூப் 4ல் 1 வந்திருக்கு, குரூப் 2ல் வந்திருக்கு. இது குரூப் 1, இது குரூப் 2, இது குரூப் 4, இதுவும் குரூப் 1. சாரி, 3மே குரூப் 1ங்க. நம்மளுக்கும் கேட்பாங்க, குரூப் 4லையும் கேட்பாங்க. சார் எப்படி சார் இருக்கு, என்ன சார் பண்ணுறது? ஷார்ட்கட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஈஸியாக தான் இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக இருக்கும். 1க்கு 2 தடவை காதை கொடுத்து கேட்டிங்கன்னா டக்குன்னு மனப்பாடம் ஆகி போயிடும். இல்லைன்னா நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பண்ணாலும் மறந்து போகும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு 243லேருந்து 243 ஓ வரைக்கும் உள்ளாட்சி பற்றி பேசுது, கிராமத்தை பற்றி, கிராம ஊராட்சி, கிராம பஞ்சாயத்தை பற்றி பேசுது. இப்போ 243 நான் வச்சுங்க. இந்த நடுவில் முன்னாடி வர்றது தான் பார்க்கணும். ஏ தான் எல்லாத்துக்கும் முன்னாடி.
அப்ப ஒரு ஊராட்சியோட அமைப்போட அடிப்படை என்னது? கிராம சபை. ஏ ஆல்பபெட்டிக்கல் எதுங்க ஃபர்ஸ்ட் வருது? ஏல இருந்து தான் ஏபிசிடி தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஏ அப்படின்னாவே கிராம சபை, அசம்பிளி. இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், ரெண்டையுமே கேட்டு வச்சுக்கங்க. சரியா? அடுத்து பி. பினா என்னது வந்தீங்கன்னா பாடி அல்லது பில்டிங்னு வச்சுங்க. பாடி அல்லது பில்டிங். ஒரு ஊராட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா அமைப்பு. அந்த பாடி எப்படி இருக்கும்? பாடினா அமைப்பு, அதுதான் பி. பாடி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்களா? உள்ளாட்சியோட பாடி ஸ்ட்ரக்சர்னா என்னது? தமிழ்ல என்னது? உள்ளாட்சிகளின் அமைப்பு. அமைப்புனா அதுல யார் யார் வருவா? கவுன்சிலரு, தலைவர். சரியா? சாரி கிராம சபை, மாவட்ட பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து. இங்க பாருங்க, ஊராட்சிகளின் அமைப்பு பாடி. பாடி ஆஃப் ஊராட்சி. முதல்ல என்னது? கிராமம். ஏன்னா கிராம சபை. அப்ப அந்த கிராம சபை, அந்த ஊராட்சிகளோட அமைப்பு எப்படி இருக்கணும்? கிராமம், இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்துன்னு அந்த ஊராட்சிகளின் அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்றதா வந்து பாத்தீங்கன்னா பாடி அல்லது பில்டிங். பி. இந்த பிக்கான இந்த பாருங்க, ஒவ்வொரு நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்டரா ஞாபகம் வச்சுக்க முடியாது, கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்க முடியாது. அந்த எழுத்துக்கான ஷார்ட்கட்டு தான். ஸ்டார்டிங் எல்லாத்துக்கும் என்னப்பா? ஏ தான் ஸ்டார்டிங், ஏபிசிடி தானே. அப்ப ஏ அப்படின்னா கிராம சபை, பினா பில்டிங் அல்லது பாடி, அந்த ஊராட்சியோட அமைப்பு. ஊராட்சிகளின் அமைப்பு தான் பி. அடுத்து சி. சி என்னன்னா ஊராட்சிகளின் கட்டமைப்பு. கட்டமைப்புனா அந்த கட்டமைப்புக்குள்ள யார் யார் வருவா? கவுன்சிலரு, மேயர், உறுப்பினர்கள் வருவாங்க இல்லையா? அப்ப சினா கவுன்சிலர், கவுன்சிலர்னா உறுப்பினர்கள். இங்க பாருங்க, அதை தான் கொடுத்திருப்பாங்க. ஊராட்சிகளின் கட்டமைப்பு, உறுப்பினர்கள் மற்றும் தலைவர்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டமைப்பு. அப்ப சீனாது கவுன்சிலர் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது பாருங்க. ஊராட்சிகளின் கட்டமைப்பு, ஊராட்சிகளின் அமைப்பு, ஊராட்சிகளின் கட்டமைப்பு அல்லது ஊராட்சிகளின் உறுப்பினர். இங்க என்ன கேட்டிருக்காங்க? கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? பி வந்திருக்கா? பி வரல. சரி. சி வந்திருக்கா? சி வரல. சரி விடுங்க. அப்ப சீனா கவுன்சிலர், ஊராட்சிகளின் உறுப்பினர்களின் கட்டமைப்பு எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லுது. கவுன்சிலர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்பா? சி அதான்பா சொல்லுது. தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற கட்டமைப்பை கூறுகிறது. சீனா கவுன்சிலர், ஊராட்சிகளின் கட்டமைப்பு. ஊராட்சிகளோட கட்டமைப்புக்குள்ள யார் இருப்பான்? கவுன்சிலரா இருப்பாங்க. முதல்ல பாருங்க, ஒரு கிராம சபை இருக்கும், அதுதான் ஏ. அடுத்து பி அப்படின்னா அது எப்படி இருக்கும்? கிராம பஞ்சாயத்து, இடைநிலை தான் பாடி. சரியா? அல்லது பில்டிங்னு வச்சுங்க. பில்டிங்னா என்னது? அந்த அமைப்பு எப்படி இருக்கும்? கிராம பஞ்சாயத்து அமைப்பு எப்படி இருக்கணும்? அந்த பாடிக்குள்ள யார் இருப்பா? அந்த கட்டடத்துக்குள்ள, அந்த கட்டமைப்புக்குள்ள, அந்த அமைப்புக்குள்ள யார் இருப்பா? ஊராட்சிகளோட கட்டமைப்பு. தலைவர் இருப்பாரு, உறுப்பினர். அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது தான் சி, கவுன்சிலர். கவுன்சிலர் எப்படி தேர்ந்தெடுக்கணும்? சரியா? இது கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன். அடுத்து டி. டினா இடஒதுக்கீடு. டிப்ரெஸ்டு உமன் நீங்க இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஞாபகம் வச்சுங்க. டிஸ்ட்ரிபியூஷனா என்ன பண்றது? யார் யாருக்கு என்னென்ன இடம்னு ஒதுக்குறாங்க இல்லையா? ஒதுக்குறது தான் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க ஸ்கூல் எல்லாம் டீச்சர் சொல்லுவாங்க, இந்த புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுப்பா அப்படின்னா நான் அது எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்கணும், ஒதுக்கணும். அதான் இடஒதுக்கீடு. நீங்க இங்கிலீஷ்ல டிப்ரெஸ்டு உமன் வச்சுங்க. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா அதுக்குள்ள என்னென்ன வரும் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கு 33% கொடுக்கணும், பட்டியலினர் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு இருக்கணும், மாற்றுத்திறனாளிக்கு இடஒதுக்கீடு இருக்கணும். அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன், இடஒதுக்கீடு. சரியா? அடுத்து இ. ஈனா என்னது? பஞ்சாயத்து அமைப்புகளின் பதவிக்காலம். இ ஊராட்சிகளின் பதவிக்காலம். எக்ஸ்பைரி டேட் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. எக்ஸ்பைரி. ஈனா எக்ஸ்பைரி. எக்ஸ்பைரினா காலம் நான் வச்சுக்கலாம். எக்ஸ்பைரினா என்னப்பா? எவ்வளவு காலத்துக்கு இது யூஸ் பண்ண முடியும்னு பாக்குறோம்ல, அதானே எக்ஸ்பைரி. அப்ப பதவிக்காலம். அவங்களோட பதவிக்காலம் என்ன? எக்ஸ்பைரி. சரியா? அடுத்து எஃப். எஃப்னா ஃபெயில், டிஸ்குவாலிஃபைடு. ஃபெயில் ஆயிட்டேன்னா நீங்க குவாலிஃபைடு ஆகல, அப்ப தகுதி இல்லைன்னு அர்த்தம். தகுதி இல்லை, தகுதியின்மைனா ஃபெயிலு. ஃபோர்ஜரின்னு கூட நான் சில பேர் இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபெயிலுன்னு வச்சுக்கலாம். ஃபோர்ஜரினா ஃபோர்ஜரி பண்றீங்கன்னா தகுதி நீக்கிடுவாங்க, தகுதியின்மை. ஃபெயில்னாவே தகுதி இல்லை. சரியா? அடுத்து ஜி ஃபார் அதிகாரங்கள். கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்கும்? பவர் இருக்கும். ஜீனா கவர்மெண்ட், கவர்மெண்ட் பவர்னு ஞாபகம் வச்சுங்க. 243 ஜீனா ஊராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட 29 பணிகள் வரும், ஊராட்சியோட பணிகள் வரும்.
அதுக்கான அதிகாரம். பணியை நீ பண்ணுனா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல குப்பை ஒருத்தன் கொட்டிக்கிட்டே இருக்கிறான், நான் போய் இது பண்ணாயா நான் அப்படி தானே கொட்டுவேன் அப்படிங்கிறான். இதுவே கவர்மெண்ட் ஆஃபீஸர் யாராவது வந்து நின்னா அவன் கொட்டுவானா? ஏன்? கவர்மெண்ட்னா பவர், அதிகாரம். ஜீனா கவர்மெண்ட் பவர், அதிகாரம் நான் வச்சுங்க. சரியா? அடுத்து ஹச்னா வரி விதிக்கும் அதிகாரம். ஊராட்சி எப்படி வரி விதிக்கும்? ஹெவியா டாக்ஸ் போடும். அல்லது ஹவுஸ் டாக்ஸ் நான் வச்சுங்க. ஹவுஸ் டாக்ஸ், வீட்டு வரி யார் போடுவா? ஊராட்சி தான் போடும். ஸோ வரி. ஹச்னா ஹவுஸ் டாக்ஸ், ஹெவி டாக்ஸ், ஹை டாக்ஸ், வரி. டிங்கிறதுக்கு டாக்ஸ் வச்சுக்காதீங்கப்பா. டிங்கிறதுக்கு டாக்ஸ் இல்லை, ஹச்சுங்க தான் ஹை டாக்ஸ், ஹெவி டாக்ஸ். வரிகள் விதிக்கும் அதிகாரம் பாருங்க. ஹச் வரிகள் விதிக்கும் அதிகாரம் மற்றும் நிதி. பவர் ஆஃப் இம்போஸ் டாக்ஸ், ஃபண்ட்ஸ் அண்ட் பஞ்சாயத்து. எப்படி வரி விதிக்கலாம், கட்டணம் பெறலாம், மானியத்தை எப்படி வாங்கலாம், டாக்ஸ் போட்டு எப்படி மக்கள்கிட்ட வந்து பிடுங்கலாம், ஹெவியாக எப்படி டாக்ஸ் போடலாம், ஹை டாக்ஸ் எப்படி போடலாம்னு யோசிப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கேன். அடுத்து ஐ ஃபார் இன்கம். இன்கம், இன்வெஸ்ட், இதெல்லாம் எதை பற்றி பேசுவோம்? நிதியை பற்றி பேசும். பணம் உன்ட்ட எவ்வளோப்பா இன்வெஸ்ட் பண்ணுற, எவ்வளோ நிதி நீ கொண்டு போகிறாய், இன்கம் நான் வச்சுங்க. ஐனா இன்கம். இன்கம்னாவே நிதி. இன்கமோட இந்த ஐயோட நிதியில் வேற எங்கேயுமே வராது, இந்த இடத்துல வரும். ஸோ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாநில ஆளுநரால் நிதி ஆணையம் அமைக்கப்படுவதை பற்றி அந்த உள்ளாட்சிகளின் நிதி நிலைமை குறித்து ஆய்வு செய்ய இன்கம் டேக்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், வருமான வரின்னு வந்துடும் அது. அப்போ இந்த இதுக்கு என்ன பண்ணலாம்? ஐக்கு ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ்னாவே நிதி தானே, ஃபைனான்ஸ் நிதின்னு நான் வச்சுங்க. ஃபைனான்ஸ். இன்கம் எஃப்னு நான் வச்சுங்க. எஃப்னா ஃபோர்ஜரி ஃபெயிலு, ஐனா இன்கம். இன்கம்னா ஃபைனான்ஸு. நம்மளுக்கு எவ்வளோ பணம் வருது, இன்கம் இருக்குது, அதை வச்சு தான் நம்ம கையில் நிதி இருக்கும். சரியா? அதான் நிதி ஆணையம். ஐனா நிதி ஆணையம். அடுத்து ஜேனா ஜஸ்ட் ஆடிட், கணக்கு தணிக்கை. இங்க பாருங்க, கணக்கு தணிக்கை. வரவு செலவு கணக்குகளை தணிக்கை செய்யும் முறை. எப்படி தணிக்கை செய்யணும்? ஜஸ்ட் ஆடிட். போய் ஜஸ்ட் ஆடிட் பண்ணா போதுமா? இல்லை, ஹெவியா ஆடிட் பண்ணும், நல்லா ஆடிட் பண்ணும். ஜஸ்ட் ஆடிட்ல இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஆடிட், அதான் ஜேன்னு நான் வச்சுங்க. கணக்கு தணிக்கை. ஜேக்கு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்னு போட்டு அதை போட்டு பண்ணால் கஷ்டம். சரியா? இது தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படி தான் நான் வச்சுக்க முடியும், இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் அப்படி தான் நான் வச்சுக்கேன். ஜேனா ஜெயலலிதா நான் வச்சுங்க. தணிக்கையில் ஜெயலலிதா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. இல்லை ஜஸ்ட் ஆடிட், ரெண்டில் எது நான் வச்சுட்டாலும் ஓகே. அடுத்து கே ஃபார் தேர்தல் ஆணையம். இங்கே பாருங்க, மாநில தேர்தல் ஆணையம். தேர்தல்களை நியாயமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்தும் அமைப்பை பற்றி கூப்பிடுது. அப்ப கேனா தேர்தல் ஆணையம் வரணும். தேர்தல் முதல் நான் வச்சுங்க. வேற எங்கேயா தேர்தல் வருதா? வராது, இங்கதான் வரும் தேர்தல். கேனா தேர்தல். தேர்தலில் கேடிங்கெல்லாம் ஓட்டு ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடுவாங்க, நம்ம பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். கேடிங்களை தேர்தலில் தேர்ந்தெடுக்கக்கூடாது. சரியா? கேனா கேடி தேர்தல். கேடிங்களா தேர்தலில் போட்டிடுவானுங்க, மக்கள் பணத்தை சுரண்டலாம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? பார்த்து தான் தேர்ந்தெடுக்கணும். மாநில தேர்தல். சரியா? அடுத்து எல்னா கவர்னர், யூனியன் பிரதேசங்கள். லெப்டினன்ட் கவர்னர்னா யூடிஇ. பாருங்க, எல்லுனா யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தது. அப்ளிகேஷன் ஆஃப் யூனியன் டெரிட்டரி. எல்லுனா யூனியன் பிரதேசம். சரியா? எல்லுக்கும் யூனியனுக்கும் என்ன சம்மந்தம் வச்சுக்கலாம்? இன்னொரு ஈஸியாக சொல்கிறேன், லேடிஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஜென்ஸ் இருந்தால் ஞாபகம் வச்சிங்க, இல்லை நீங்களும் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லுனா யூனியன் பிரதேசம்பா. சரியா? எல்லுனா லிக்கர் ஞாபகம் வச்சுங்க. லிக்கர்னா சரக்கு. யூனியன் பிரதேசத்தில் சரக்கு கம்மி. இப்போ சென்னையில் சரக்கு வேலை அதிகம், பாண்டிச்சேரி போனால் கம்மிம்பாங்க. சரியா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா எல் ஃபார் யூனியன் பிரதேசம். லிக்கர் யூனியன் பிரதேசம் ஞாபகம் வச்சுங்க. இல்லைன்னா லெப்டினன்ட் கவர்னர். இந்த லெப்டினன்ட் கவர்னர் நீங்கள் ஞாபகம் வச்சு யூனியன் பிரதேசம் வச்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா புதுச்சேரி, டெல்லிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக சட்டசபையில் இருக்கும், மற்றதெல்லாம் அந்த ஆளுநரால் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. அதான் லெப்டினன்ட் கவர்னர்னு கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் இருக்கிறீங்க ஞாபகம் வச்சுங்க, தமிழில் இருக்கிறீங்க லிக்கர் ஞாபகம் வச்சுங்க. யூனியன் பிரதேசம், யூனியன் டெரிட்டரிலாம் வந்து போனீங்கன்னா சரக்கு விலை கம்மி, லிக்கர். சரியா? அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து எம்னா சிலதுக்கு பொருந்தாது. அப்போ எம் பார்த்தீங்கன்னா மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து. அப்போ மேகாலயா அப்படின்னு நான் வச்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் பொருந்தாது. மேகாலயா, மிசோரத்துக்கெல்லாம் பொருந்தாதுன்னு நான் வச்சுங்க. சரியா? அடுத்து
நியூ லா அசெப்டே நேச்சுரல் ஓல்டு லா. நேச்சுரல் ஓல்டு லா பழைய சட்டங்களை தொடர்தல். என்னன்னா நேச்சர் லா அல்லது நியூ லா. ஆல்ரெடி இருக்கிற சட்டங்கள் தொடரலாம் ஓராண்டு காலம் வரைக்கும். இது 73வது சட்ட திருத்தம் கொண்டு வர வரைக்கும் தொடரலாம், அடுத்த ஒரு வருஷம் தொடரலாம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஓனா நீதிமன்றம். இப்ப தொகுதி மறிவரை பண்றது, தேர்தல் நடத்துறதுல நீதிமன்றத்தின் தலையிடக்கூடாது அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டதுதான் ஓ. அப்ப ஓனா என்னது? அப்ஜெக்ஷன் மை லார்டு. அப்ஜெக்ஷன் மை லார்டுனா எங்க சொல்லுவாங்க? நீதிமன்றத்தில் சொல்லுவாங்க. அப்ஜெக்ஷன் மை லார்டு அடிக்கடி சொல்லுவாங்களா? உடனே வந்து பாத்தீங்கன்னா நீதி ஜட்ஜ் என்ன சொல்றாங்க? அப்ஜெக்ஷன் ஓவர் ரூலும்பாங்க. எதா இருந்தாலும் ஓதா வரும். அப்ப ஓனா நீதிமன்றம் ஆவச்சுங்க. புரியுதா? கஷ்டமா இருக்கா? கேள்வி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா வரும் பாருங்க. உண்மையாலுமே இப்ப நம்ம பழைய கேள்வி எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும் பாருங்க. நான் ஒரு தடவை சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேளுங்க. அடுத்து பழைய அந்த ஓல்டு கொஸ்டின் எடுக்கும் போகும்போது உங்களுக்கே தெரியாம டக்குன்னு ஞாபகம் வரும் பாருங்க. சரியா? வேகமா பார்க்கலாம். 243 டெஃபினிஷன். உள்ளாட்சி அமைப்புக்கான இலக்கணம் என்ன, வரையறை என்ன, பகுதிகள் என்ன, அதை பத்தி விளக்கம். ஏன்னா ஆல்பபெட்ல ஃபர்ஸ்ட். அப்ப எல்லாத்துக்கும் ஆரம்பம் என்னது? கிராம சபை. அடுத்து பி ஃபார் பில்டிங் அல்லது பாடி. பாடினா அமைப்பு, ஊராட்சிகளோட அமைப்பு. ஊராட்சிகளோட அமைப்புனா கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து, இடைநிலை பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்துன்னு வரணும் இல்லையா? அதோட அமைப்பு. சி ஃபார் கவுன்சிலர். அந்த ஊராட்சிகள் இருக்கக்கூடிய கட்டமைப்பு, ஊராட்சிகள் இருக்கக்கூடிய அந்த தலைவர், உறுப்பினர், அவங்களோட தேர்ந்தெடுக்கும் முறை பத்தி பேசுங்க பாருங்க. எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கட்டமைப்பை பத்தி பேசும். முதல்ல பஞ்சாயத்து உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த உறுப்பினர்லாம் சேர்ந்து கவுன்சிலர்லாம் சேர்ந்து அவங்கள ஒருத்தரை ஊராட்சி ஒன்றிய தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அந்த கவுன்சிலர் நான் வச்சுங்க, ஊராட்சிகளோட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் நான் வச்சுங்க. சரியா? ஊராட்சிகளோட அமைப்புனா பில்டிங் பாடி அமைப்பு. சீனா கட்டமைப்பு, கவுன்சிலர். அடுத்து டி ஃபார் டிஸ்ட்ரிபியூஷன், இடஒதுக்கீடு. எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு, அதை பத்தி டிஸ்ட்ரிபியூஷன். இங்கிலீஷ்ல இருக்கிறீங்க டிப்ரெஸ்டு உமன் ஆவச்சுங்க. இ ஃபார் எக்ஸ்பைரி டேட், பதவி காலம். எத்தனை வருஷம் இருக்கலாம்? 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட பதவி எக்ஸ்பைரி ஆயிடும், பதவி காலம். ஃபி ஃபார் ஃபெயில் அல்லது ஃபோர்ஜரி, தகுதியின்மை. தகுதி இல்லப்பா உங்களுக்கு, ஃபெயில் ஆயிட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தகுதி பெற்று விட்டான் அப்படின்னா என்னது? தேவையான மார்க் இருக்கு அப்படின்னு அர்த்தம். தகுதியின்மை அப்படின்னா ஃபீனா ஃபெயில், தகுதி இல்லைன்னு நான் வச்சுங்க. அப்புறம் ஜீனா கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கான பவர் என்னது? கவர்மெண்ட்டுக்கான அந்த பணிகள் செய்யக்கூட அதிகாரங்கள் அப்படின்னு நான் வச்சுங்க. அடுத்து ஹச்சினா ஹெவி டேக்ஸ், ஹவுஸ் டேக்ஸ், ஹை டேக்ஸ். ஊராட்சினா ஹச்சினா அது ஹெவியா டேக்ஸ் போடுவாங்க. அப்ப வரி விதிக்கும் அதிகாரம், கட்டணம் வசூலிக்கும் அதிகாரம், மானியங்கள் தொடர்பான அதிகாரம். ஐனா இன்கம்னா நிதி. நம்ம கையில எவ்வளவு இன்கம் வரத பொறுத்து தான் நம்ம கையில நிதி இருக்கும், பணம் இருக்கும். அப்ப நிதி ஆணையம். 5 ஆண்டுக்கு ஒரு முறை அதை ஆய்வு செய்யறதுக்கோசரம் நிதி ஆணையம் அமைக்கலாம் அப்படிங்கிற பதவி அதிகாரம் ஆளுநருக்கு இருக்கு. ஜீனா ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க? கணக்கு மற்றும் தணிக்கையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதே எல்லாம் ஜஸ்ட் ஆடிட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஆச்சு. அடுத்து கேனா மாநில தேர்தல் ஆணையம். தேர்தல்னு வந்துட்டாவே கேடிங்கெல்லாம் போய் ஓட்டு போடுவாங்க. கேடி பசங்க அதுங்க இல்லாம நல்லவங்களுக்காக ஓட்டு போனது தான் கேடி தேர்தல். அடுத்து எல்லுனா லிக்கர். யூனியன் பிரதேசங்களில் லிக்கர் கம்மி. அல்லது இங்கிலீஷ்ல படிக்கிறீங்க லெப்டினன்ட் கவர்னர் நான் வச்சுங்க. ஆளுநர். யூனியன் பிரதேசத்தில் யார் ஆளுவா? ஆளுநர் ஆளுவாங்க. அப்ப இந்த இது யூனியன் பிரதேசங்களும் பொருந்தும். அது எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிறது இங்க பாருங்க பார்த்தலாம். பஞ்சாயத்து ராஜ் சட்டங்கள் யூனியன் பொருந்தங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை குடியரசுத் தலைவர் தான் தீர்மானிப்பார், ஆளுநர் இல்ல. இங்க யூடி அப்படின்னா அது ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க லிக்கர்னே நான் வச்சுங்க, 2 பேருமே குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயிப்பாரு. அதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லுனா லிக்கர்னா யூனியன் பிரதேசம். பாண்டிச்சேரி நாகம் வந்துடுறோம். பிக்கு போய் பாண்டிச்சேரி நாகம் வச்சுக்காதீங்க. சரியா? அடுத்து எம்னா பொருந்தாத பகுதிகள். மிசோரம் மேகாலயா. எம்னாவே மிசோரம் மேகாலயா. இது பொருந்தாத பகுதிகளை பத்தி பேசும். அடுத்து என்ன அப்படின்னா நேச்சர்லா அல்லது நியூலா போடணும்னா பழைய சட்டம் பொருந்துமா பொருந்தாதான்னு பார்க்கணும். நியூலா அப்படின்னு நான் வச்சுங்க. நியூலா புதிய சட்டங்கள் பொருந்துமா? பழைய சட்டங்கள் நடைமுறை தொடர்தலை பத்தி பேசுறதா என்னன்னா நியூலா. லா அப்படிங்கிறத நான் வச்சுங்க. அடுத்து ஓனா எங்க சொல்லுவாங்க? அப்ஜெக்ஷன் மை லார்ட், நீதிமன்ற தடை. உள்ளாட்சி அமைப்புகள், இடஒதுக்கீடு, மறுவரை, தேர்தல் சம்பந்தத்துல
தலையிடக்கூடாது, நீதிமன்றம் தலையிடாமல் இருக்கிறது தான் அந்த ஓ. இப்போ பாருங்கள், இதை வச்சு நம்ம போடலாம், ஈஸியாக போடலாம். பாருங்கள் ஆன்சர் கொடுக்கல. சரியா? இந்த இடத்துல இதை பாருங்கள், இதை விட்டுருங்க, இதை பாருங்கள். ஏன்னா என்னது? கிராம சபை எங்கே இருக்குது? போட்டாச்சா? அடுத்து ஜேனா ஜஸ்ட் ஆடிட்டில் ஜெயலலிதா எதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க? கணக்கு மற்றும் தணிக்கை. அடுத்து டினா டிஸ்ட்ரிபியூஷனா ஒதுக்கீடு, இடஒதுக்கீடு தொடர்புடைய விதி. பஞ்சாயத்து தேர்தல்னா என்னது? கேடிங்கெல்லாம் இருக்கக்கூடாது பார்த்துக்கணும். கே. அப்போ 4க்கு 1 எங்கே வருது? 2 இடத்துல வருது. அப்போ 2வது பாருங்கள், ஃபஸ்ட்டு தணிக்கைனா ஜே, அப்போ 2. ஆன்சர் வந்துருச்சா? ஈஸியாக இருக்கா? எல்லாத்தையும் போட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்லேருந்து நாமளே எழுதி போடலாம். ஏன்னா அது ரொம்ப, நீங்கள் தனியாக படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் நான் இந்த கேள்வி இவ்வளோ நேரம் சொல்கிறேன். பாருங்கள், நாமளே எழுதி பார்க்கலாம். 243 வரையறை அப்படியே நான் சொல்லும்போது என் கூட சொல்லுங்கள். 243 ஏன்னா எல்லாத்துக்கும் முக்கியம் கிராம சபை விதி. சரியா? 243 பி பாடி, ஊராட்சிகளோட அமைப்பு. 243 சீனா கவுன்சிலர்னா என்னது? அந்த ஊராட்சிகளோட கட்டமைப்பு. கவுன்சிலர் தலைவர், அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான விதி. தேர்தல் வேற, தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான முறைன்னு வச்சுங்க. 243 டினா டிஸ்ட்ரிபியூஷன், இங்கிலீஷில் இருக்கிறீங்க டிப்ரெஸ்டு உமன், அப்போ இடஒதுக்கீடு. டிஸ்ட்ரிபியூஷனா இடஒதுக்கீடு. சரியா? அடுத்து 243 ஈனா என்னது? எக்ஸ்பைரி டேட், பதவிக்காலம். சரியா? 243 எஃப்னா ஃபெயில், தகுதியின்மைகள். ஈஸியாக இருக்கா? அடுத்தும் பார்க்கலாம். 243 ஜி, எஃப்க்கு அப்புறம் ஜீனா என்னது? கவர்மெண்ட் கையில் என்ன இருக்கும்? அதிகாரங்கள் இருக்கும். ஊராட்சிகளின் பணிகளை செய்யக்கூடிய அதிகாரம் 29 பணிகள். கவர்மெண்ட் பவர், அதிகாரம் நான் வச்சுங்க. பாருங்க ஜி, ஊராட்சிகளின் அதிகாரம் மற்றும் பொறுப்புகள். கவர்மெண்ட்னாவே பவர். அப்போ இதில் தான் 29 பணிகளும் வரும். சரியா? ஜிக்கு அப்புறம் என்ன வரும்? ஹைட்ஸ்னா என்னது? ஹை டேக்ஸு, அப்போ வரிகள் விதிக்கும் அதிகாரம். ஹச்சுக்கு அப்புறம் ஐனா என்னது? இன்கம்னா மாநில நிதி ஆணையம். 5 ஆண்டுகளுக்கு ஒரு மாநில நிதி ஆணையம் அமைக்கிறத பற்றி யார் சொல்லுவா? ஆளுநரால் நியமிக்கப்படுறதுக்கு அதிகாரம், ஆளுநருக்கு அதிகாரம். அது போய் ஆய்வு செய்யும். ஜேனா நிதி ஆணையம் அமைச்சதுக்கு அப்புறம் கணக்கு மற்றும் தணிக்கை, ஜஸ்ட் ஆடிட். ஜெயலலிதா இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, தணிக்கை மற்றும் கணக்கில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அடுத்து கே வரும். கேனாவே கேடிங்கெல்லாம் தேர்தலில் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் நம்ம. அப்போ பஞ்சாயத்து தேர்தல் விதி கே வந்துருச்சா? அடுத்து கேக்கு அப்புறம் எல்லுனா லிக்கர்னா அது யூனியன் பிரதேசம். அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம்னா அது மேகாலயா மணிப்பூர், மிசோரம். மிசோரத்துக்கு இந்த பகுதியெல்லாம் பொருந்தாத பகுதிகள்னு சிலது இருக்கும், அதுதான். அடுத்து என்னன்னா நியூலா, அப்ப பழைய சட்டம். நியூனா புதுசு, அப்ப பழைய சட்டம் பொருந்தாதா அப்படின்னு பாக்குறது. அப்புறம் எம்முக்கு அப்புறம் ஓனா அது அப்ஜெக்ஷன் ஓவர்லூட், அப்ஜெக்ஷன் மைலாடு, எங்க சொல்லுவாங்க? நீதிமன்ற தடை. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. 1க்கு 2 வாட்டி பாருங்க. நீங்க எக்ஸாம்ல இருக்கும்போது மனப்பாடம் நீங்க தனியா உட்காந்து ஷார்ட்கட் இல்லாம மனப்பாடம் பண்ணீங்களா, அது பண்றதே கஷ்டம். சரியா? இதே மாதிரி நகராட்சிக்கு இருக்குது. நகராட்சி சம்பந்தமாகவும் கேள்விகள் வந்திருக்கு. சரியா? அடுத்த வீடியோவில் அதுக்கான நான் ஷார்ட்கட்டை கொண்டு வரேன். சரியா? இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிவிஷன் மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இதை ஷார்ட்கட் மூலமாக நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நகராட்சி இருக்குது. நகராட்சியில் 243 பியிலேருந்து 243 ZG வரைக்கும் இருக்குது. ஜெட் இருக்குது, ஜெட்டுக்கு இல்லாமல் டி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இதில் வர ஷார்ட்கட்டு இதுக்கு மட்டும், அதில் வர ஷார்ட்கட்டு நம்ம அதுக்கு தனியாக எடுத்துக்கலாம். சரியா? அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினாக இல்லாமல் அது ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். சரியா? ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தயவுசெய்து பாருங்கள், 1க்கு 2 வாட்டி பாருங்கள், ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவு நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.